தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நவ கிரகங்களில் இப்போ சனி பயிற்சி பார்த்தோம், சனி வக்ர பயிற்சி பார்த்தோம், குரு பயிற்சி பார்த்தோம், குரு வக்ர பயிற்சி பார்த்தோம். இது மாதிரி வருட கிரகங்களுடைய பெயர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி மாத 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 பயிற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ஏன்னா ஒரு சுக்கிர பகவான் தான் கலஸ்தர காரகன். அப்ப கலஸ்தர காரகன் அப்படின்னா திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட கிரகமாகப்பட்டது ஒரு ஜாதகத்துல நல்ல முறையில அமைஞ்சிருக்கணும். அப்படி நல்ல முறையில் அமைஞ்சிருந்தால் நல்ல வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம், வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்குது. இதே அந்த சுக்கிர பகவானாகப்பட்டது ஒருத்தருடைய ஜாதகத்துல கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு மறுமணம் நடக்குது, அவங்க வாழ்க்கையில கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத வாழ்க்கையா இருக்குது. ஒரு பெண் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் எது மாதிரியான பலனை கொடுக்க போகிறார்? அப்ப அந்த சுக்கிர பகவான்ங்கிறது ஒரு வசதி வாய்ப்பு, ஒரு செல்வம், ஒரு செல்வாக்கு, நல்ல அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கிறது? இந்த பீரியட்ல மேச ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் என்ன பலனை வாரி வழங்க போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கிறோம். இது ரொம்ப அவசியமான பதிவு. பாருங்க, பலனை தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் தெரிஞ்சுட்டு உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. நேயர்களே, இதற்கு முன்கூட்டி நிறைய பதிவுகள் உங்களுக்கு போட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. இப்ப மேச ராசிக்கு சுக்கிர பகவான். அப்ப அந்த மேச ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும். 2ஆம் இடம் என்பது என்ன? வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், ரைட்டுங்களா? 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்ப பெயர்ச்சியாகி எங்க இருக்கிறாரு? கன்னியில் இருக்கிறாரு. அந்த கன்னி மேச ராசியிலிருந்து எண்ணி வர 6வது இடம். அப்ப அந்த 6வது இடத்துல அந்த சுக்கிர பகவான் நீச்சமாயிட்டாரு. அப்ப டோட்டலா இந்த கண்ணியில போய் சுக்கிர பகவான் நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையே போச்சு. எப்படி போச்சுன்னா குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். குடும்பத்துல ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விடாது. அப்ப மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள், மனவேதனைகள். ஒரு திருமண பேச்சு எடுத்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வராது. அது ஏதாவது ரூபத்துல தடங்கல் பட்டு போகும். தனஸ்தானம், அப்ப பணம் வரக்கூடிய வழிகள் நம்மளுக்கு எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும். பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே தடைபட்டு நிற்கும். அப்ப அந்த பணம் வரவு இருந்தால்தான் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம முன்னுக்கு வர முடியும். அதுவும் முடியாது. நம்மளுடைய வாக்குஸ்தானம், ஒருத்தர்கிட்ட ஒரு பேச்சை கொடுக்குறோம், அந்த பேச்சை காப்பாற்றணும். நாளைக்கு வரேன்னு சொன்னா இங்க வரணும், நாளைக்கு போறேன்னு சொன்னா இங்க போகணும், இந்த நேரத்துல இதை செய்யறேன்னு சொன்னா செய்யணும். இது எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியலன்னா என்ன ஆகும்? நம்முடைய பேர்களும், நம்முடைய மரியாதைகளும், நம்முடைய அந்தஸ்து போகும். அப்புறம் 7வது இடம் கலஸ்தரஸ்தானம். அப்ப இந்த திருமண வாழ்க்கை அதுவும் திருப்தியா இருக்காது. ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட இடம் அதுவும் திருப்தியா இருக்காது. ஒரு தொழில் அதுவும் நல்லா இருக்காது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேச ராசிக்காரங்களுக்கு நடக்கணும். ஆனால் இந்த பீரியட்ல அது நடக்காது. காரணம் என்ன? அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை, நீச்ச கதியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக பார்த்துறாரு. குரு பகவான் சுக்கிர பகவானை பார்த்துறாரு. அட்டகாசமான யோகம். இது நீச்ச பங்க ராஜ யோகம் கூட எடுத்துக்கலாம்.
அப்ப இந்த ரீச்ச பங்க ராஜயோகத்தினால மேச ராசிக்காரங்கள் 100% தப்பிச்சிட்டீங்க. தப்பிச்சு அதிர்ஷ்டத்துல வாழ போறீங்க. அப்ப டோட்டலா பார்க்க போனா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷம், நல்ல குடும்ப நிம்மதி, நல்ல திருப்தி. இதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் பண்ணிடுறேன், இந்த வாழ்க்கை நான் வாழ்வதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு திருப்தியா என் பொண்டாட்டிகிட்ட பேசினாலும் என் பொண்டாட்டி என்கிட்ட நல்லபடியா பேச மாட்டேங்கிறாங்க, நான் பேசுறதுக்கு எதிர்வாதம் தான் பண்றாங்க, இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, நான் டைவர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இப்போ உங்க குடும்பத்தை பத்தி அடுத்தவங்க ஒரு தப்பான செய்தி சொல்றாங்க, அதை நம்பிட்டு நீங்க குடும்பத்துல சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகும். அந்த பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆறீங்க. அப்போ உங்க குடும்பத்துல ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி, ஒரு மன சந்தோஷம், அது எல்லாமே இந்த பீரியட்ல கிடைக்க போகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மன வேற்றுமையோடு இருப்பீங்க. பிரேக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பீங்க. அது நடக்காது. மீண்டும் நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியாக நீங்க பார்க்க போன உங்க ரிலேஷன்ஷிப்பை தொடரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப நீங்க திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த குரு பகவான் ஆப்பட்டது அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கறதுனால இந்த டயத்துல இவங்க பொண்ணு கேட்கலாம், இல்லைன்னா மாப்பிள்ளை கண்டிப்பா சிறப்பா அமைவாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். உங்களுக்கு பண விஷயங்கள் தடையில்லாமல் வரும். எல்லாமே நல்லா இருக்குது. என்னங்க மேசராசிக்காரங்களே, இது போதாதுங்களா? நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இப்போ வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு நம்ம விசா அப்ளை பண்ணியிருக்கிறோம், அந்த விசா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் அப்போ ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல அந்த குரு சுக்கிரனை பார்த்து நேச்ச பங்கம் அடையிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்ப மிதுனத்தில் இருக்கிறாங்க. அந்த மிதுனத்திலிருந்து 4ஆம் பார்வையாக இந்த சுக்கிர பகவானை பார்க்கறாங்க. அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானை பார்க்கறாங்க. இந்த குருவும் சுக்கிரனும் அந்த குருவும் செவ்வாயும் சுக்கிரனை பார்க்கறதுனால அங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாமே சாதிக்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க, நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. உங்களை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ, யாருக்கு முன்னாண்ட நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியாது நீங்க நினைச்சீங்களோ, அதெல்லாமே பார்க்க போனா இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. இது கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக ஆரம்பிச்சு கொடுக்கும். இதனால நீங்க நல்லா இருக்க போறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவான் ஆப்பட்டது செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த கேது கூட சேர்றதுனால அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங் ஆகிறதுனால கடன் பிரச்சனையோ, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகிறதோ, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பா வராது. நீங்க இப்ப வணங்க வேண்டிய தெய்வம் அதே சுக்கிர பகவானையும் வணங்குவாங்க, அதே குரு பகவானையும் வணங்குவாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இன்னுமே சிறப்பா இருப்பீங்க. அப்ப அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்கணும்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கிறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.